வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிற சிறப்பு பதிவு பார்த்திங்கன்னா, சனி வக்ரநிலை அடையும் போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள், சில பிரச்சனைகள், அடுத்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து வெளிவருவதற்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் கன்னி ராசி அன்பர்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வீற்றிருக்கிறார் இயல்பு நிலையில். இவர் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வக்ர நிலைக்கு திரும்புகிறார். வக்ர நிலைக்கு திரும்பக்கூடிய அந்த சனி பகவான் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் தன்னுடைய நிலையை வக்ரமாகவே வச்சிருக்கிறார். இதனால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும். அதே சமயத்தில் நிறைய பேர் கடனுக்கு கூட எங்களுக்கு பைசா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 139 நாட்கள் உங்களுக்கு கடனாக அதிக வருமானம் வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் கடன் கூட கிடைக்கலையே எங்களுக்கு, அதனால் நாங்கள் நிறைய ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் கொடுத்தாதான் உங்களால் அந்த ஒருடைய வாழ்க்கையை சீர் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை சிதைந்து போய்விட்டது. ஒரு குடும்பம் இல்லை, ஒரு மனைவி இல்லை, அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலும் ஒரு திருப்திகரமாக இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த வேலையிலையும் வருமானம் இல்லாமல் தவிச்சிட்ருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரம் அடையும் போது உங்களுடைய தொழிலாகப்பட்டது ஒரு மீண்டு எழுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் அந்த கடனை அடைக்க முடியாமல் நீங்கள் ரொம்ப திண்டாடி இருப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு அவமானப்படுத்துறதே அவங்களுடைய நண்பர்கள் தான். அந்த அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்த இந்த கன்னிராசி அன்பர்கள் இனிமேல் நம்ம இந்த தொழிலையே செய்யாமல் வேற எங்கேயாவது போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள் செய்யுங்க. உங்களுடைய தொழிலை பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், அதாவது தொலைத்தொடர்பு உங்களுக்கு அதிகமாக இல்லாமல் இருக்கும். உங்களுடைய தொழில் நீங்கள் தான் இந்த தொழில் செய்கிறீங்கன்னு வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது உங்களுடைய தொழிலாகப்பட்டது வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மிக அருமையாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சனி வக்ரம் அடையும் போது இந்த கன்னிராசி அன்பர்கள், அதாவது சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அடுத்து ஃபார்மசியில் இருக்கிறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் எல்லாம் செஞ்சு அந்த தொழிலில் லெபார்டரி லேபில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு மிக அருமையான காலகட்டம். ஒரு சிறந்த ஒரு வருமானம் வரும். அதே சமயத்தில் உங்களுடைய ஆய்வுகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா பிஹெச்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனாலும் அதனுடைய முடிவை கொண்டு கொடுக்க முடியாமல் இருந்துட்டு இருக்கிறீங்க. என்னடா செய்கிறது, இது எத்தனை வருஷ காலம் நம்ம இதை இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு இந்த ஆய்வு சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ர நிலை அடையும் போது உங்களுடைய ஆய்வை முடிக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ ஒரு பிரயத்தனம் எடுத்து நீங்கள் அதை படித்து செஞ்சு வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆய்வுகள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலையோ இல்லை படிப்புலையோ ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வக்கீல், அந்த வக்கீல் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில், அட்வொகேட்டு, ஆடிட்டர், அடுத்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு
எல்லோருக்குமே இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு ஆடிட்டர்கிட்டயே வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்களே தனியாக ஒரு தொடங்கக்கூடிய ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அங்கீகாரம்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் அதற்குண்டான அங்கீகாரத்தை தேடிட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் எனக்கு அப்ரூவல் ஆகுமா, இந்த சிஏ இன்ஸ்டியூட்லேருந்து எனக்கு அப்ரூவல் வந்தால் தான் நானும் தனியாக தொழில் தொடங்க முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அவர்களுக்கு எல்லாருக்குமே, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தனியாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த 6ஆம் இடம்ன்றது உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கக்கூடிய இடம். அதில் சனி வக்ரம் அடையும் போது அதில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் மதிப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் வக்ரமாக இருக்கிறார், 6ஆம் இடத்துலையும் சனி வக்ரமாக இருக்கிறார், 7ஆம் இடத்துலையும் ராகு பகவான் வக்ரமாக இருக்கும்போது இந்த கால சூழ்நிலைகள் இந்த 139 நாட்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு மிக அருமையான நாட்களாக இருக்கும். நாங்கள் இந்த ஃபீல்டுலலாம் இல்லை, நான் வெளிநாட்டில் வேலை செய்யணும், இல்லை நான் ஒரு சாதாரண ஒரு வேலை தான் செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஊரில் இருந்து வெளியூர் சென்று வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக இருக்கும். அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், நீங்கள் ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, வேலையை விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் வேலையை விடக்கூடாது. வேலையை விட்டீங்கன்னா அது தவறுதலான ஒரு முடிவாக போயிடும். இந்த சனி வக்ரநிலை இருக்கும்போது கன்னிராசி அன்பர்கள் யாருமே வேலையை விட வேண்டாம். வேலையை விட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு கிட்டத்தட்ட 1 வருட காலம் எடுத்துரும். அதனால கண்டிப்பாக யாருமே வேலையை விடாதீங்க. வேலையை விடாமல் இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை ஒரு பொறுமையாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே நிறைய ஒரு வருமானத்தை சந்திப்பதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. கன்னிராசி என்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது. திருமணம் ஆகி நிறைய ஒரு 6 மாதம்தான் ஆச்சு, ஆனாலும் ஒரு பிரிவினையை சந்தித்த தம்பதியர்களோ சரி, ஒரு 15 வருடம் கழித்து கன்னிராசி அன்பர்கள் இப்போ தான் புதுசாக எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சண்டை சச்சரவே வந்திருக்கு, அந்த வந்த சண்டையும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினையை கொடுத்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், குடும்பம் சம்பந்தமான ஒவ்வொரு செயல் நடவடிக்கைகளும் பார்த்திங்கன்னா உங்களை ஒரு அதிகமான ஒரு சந்தோஷத்தோடு இருப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிலை அடையும் போது மருத்துவத்தில் ஒரு சிறந்த ஆலோசனை கிடைக்கும். சில பேருக்கு கடந்த காலத்தில் நிறைய ஆப்ரேஷன் ஆயிருந்திருக்கும், சில பேருக்கு ஹெரண்யா ஆப்ரேஷன் ஆயிருந்திருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சிகள் மூலமாக அந்த நரம்பு சம்பந்தமான ஒரு அறுவை சிகிச்சைலாம் நடந்திருக்கும். சில பேர் ஃபிசியோதெரப்பியில் நீங்கள் நிறைய ஒரு எக்ஸசைஸ்லாம் எடுத்துகிட்ருப்பீங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான சில ஆலோசனைகளும், சில பேருக்கு ஒரு அறுவை சிகிச்சைகள் நடைபெறுவதற்கும், இது நாள் வரைக்கும் ஒன்றுமே வியாதி ஒன்றுமே இல்லை, ஆனாலும் பார்த்திங்கன்னா எனக்கு திடீர்னு இருந்தாப்புல இப்போ அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க, நான் செய்யலாமா, இந்த மாதிரி சனி வக்ர நிலை இருக்கும்போது நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அதற்குண்டான ஆலோசனையும் பெற்றுட்டு, ஆனால் இந்த நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். வக்ரமாக இருக்கும்போது சில ஒரு அறுவை சிகிச்சையில், அதாவது கத்திலாம் உடம்புல பட்டாதான் சில பெரிய இடர்பாடுகள் உங்களுக்கு வராது கன்னிராசி அன்பர்களுக்கு. அதனால் அந்த ஒரு இடர்பாடுகளை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா பெரிய அளவில் ஒரு விபத்துக்களோ ஒரு தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளோ இல்லை பிரிவினைகளோ நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாழ் கன்னிராசி அன்பர்களுக்கு நான் முதல்லயே சொன்ன மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா மேற்படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு, அடுத்து அங்கே தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு படித்து முடித்தோடனே அங்கே வேலை கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா இன்னொரு பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களே அங்கே தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்,
மலேசியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணாமல் நீங்கள் அது எனக்கு வேண்டாம், இருக்கிற இதுவே போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் வேலையில் இடமாற்றம் செஞ்சுக்கலாம். யார் யாரெல்லாம் இங்கே உள்ளூர்லேயே இருக்கிறீங்களோ அவங்க தான் நீங்கள் வேலையை விடக்கூடாது. கன்னிராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைய வருமானத்தையும் ஒரு நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கன்னிராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கருடாழ்வாரை வழிபாடு பண்ணணும். கருடாழ்வார்னு சொல்கிறது அந்த கருடன் சொரூபம், அந்த பெருமாளை கூட்டிகிட்டு வர அந்த கருடன் தான் கருடாழ்வார். ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் அந்த கருடன் முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த கருடருக்கு நீங்கள் 2 தீபம் போடுறதோ இல்லை 4 தீபம் போடுறதோ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எந்த பாதிப்பையும் கொடுக்காம உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்ர நிலை அடையும் போது எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.